நண்பர்களே, நீர்ல இருந்துகிட்டே முதலையோடு சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா அதிகார நாற்காலி அப்படித்தான். அதிகாரம் வந்தா மனுஷன் முழு கடலோடையே சண்டை போட தயாராகிடுவான். எந்த தலைவருக்கும் முதல் முறையா அதிகார நாற்காலி கிடைச்ச உடனே அவருக்கு தோணும், இனி நான் இந்த உலகத்திலேயே அதிக சக்தி உள்ளவன் ஆயிட்டேன்னு. இனி எனக்கு என்ன வேணும்னாலும் அதை செய்ய முடியும். இனி என் முன்னாடி எந்த தடையும் இல்ல, எந்த எல்லையும் இல்ல. ஆனா அங்கதான் அவரோட உண்மையான சோதனை ஆரம்பமாகுது. இந்தியாவுக்கு அண்டையில இருக்கிற பங்களாதேஷ்ல தற்காலிக தலைவர் முகம்மது யூனுஸ் கிட்டையும் இதே மாதிரி நிலைமை நடந்துச்சு. முதல் முறையா அதிகாரத்தை பிடிச்ச உடனே அவர் உண்மையிலேயே நினைச்சாரு, இனி முழு உலகமும் என் கையில தான் இருக்குன்னு. தான் வெறும் பங்களாதேஷ் நாட்டு தலைவர் மட்டும் இல்ல, ஏதோ ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நாட்டோட பிரதிநிதியா ஆயிட்டேன்னு தோணுச்சு. இந்தியாவோட மோதல் ஆரம்பமாச்சு. வார்த்தைகள் மாறின, போக்கு மாறின. அவர் பங்களாதேஷ் நாட்டு தலைவர் இல்ல, அமெரிக்கா நாட்டு தலைவரா தோணுச்சு. ஆனா அதிகாரத்தோட போதை நீண்ட நாள் நிலைக்காது. உண்மைகள் படிப்படியா வெளியே வரும். இந்தியா வெறும் சில மாசங்கள்லயே அவர் அந்த பிரமைகள் எல்லாத்தையும் தரையில அடிச்சு காட்டிடுச்சு. அசல் விஷயம் என்னன்னா, முகம்மது யூனுஸ்க்கு வெறும் 1 வருஷம் மட்டும்தான் பங்களாதேஷ் நாட்டு பொறுப்புகளை கொடுத்திருந்தாங்க. அந்த கால அளவு ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் நாட்டு அரசியல்ல பெரிய நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் நடத்தணும்னு கோரிக்கை வச்சு ரோடுக்கு இறங்கின. நகரம் நகரமா கோஷங்கள் ஆரம்பமாச்சு. ஊர் ஊரா போராட்டங்கள் நடந்துச்சு. மக்களோட கோபம் வெளியே தெரிஞ்சுது. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் தேர்தல் நடக்கும்னு எந்த அறிவிப்பும் வரல. மக்கள் கேள்வி எழுப்புறாங்க, முகமது யூனுஸ் இந்த அதிகார நாற்காலிக்கு ஏன் இவ்ளோ இறுக்கமா ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான்? அவன் மனசுல என்ன நடக்குது? இங்கதான் இந்த கதை இன்னொரு திருப்பம் எடுத்துச்சு. ஏன்னா இதே சமயத்துல சில ஆச்சரியமான விஷயங்கள் வெளியே வந்துச்சு. அந்த விஷயங்களோட முழு படம் படிப்படியா தெளிவா தெரிய ஆரம்பிச்சுது. முழு கதையையும் முழுசா புரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஒரு செகண்ட் வேலை தான், ஆனா எங்களுக்கு அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். இப்போ கொஞ்சம் பின்னாடி போவோம். பங்களாதேஷ் நாட்டுல ஷேக் ஹசீனா அரசு சரிஞ்ச சமயத்துல அவங்களுக்கு நாடு விட்டு போக ஒரு 24 மணி நேரம் மட்டும்தான் கொடுத்தாங்க. தேர்தல் மூலமா வந்த பிரதமர், வலுவான அரசு, ஒரேடியா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே சமயத்துல பங்களாதேஷ் நாட்டுல உள்ள மாணவர் சங்கங்கள் மற்றும் சில வலுவான குழுக்கள் சேர்ந்து ஒரு ஆச்சரியமான முடிவு எடுத்தாங்க. நாட்டு பொறுப்புகளை பிரான்ஸ் நாட்டுல வச்சிருக்கிற பங்களாதேஷ் வம்சாவளி முகம்மது யூனுஸ் கையில 1 வருஷத்துக்கு ஒப்படைச்சாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த காரணம் என்னன்னா, முகமது யூனுஸ் நோபல் பரிசு பெற்றவர். அவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர். உலகம் முழுக்க அவருக்கு நல்ல பெயர் இருக்கு. அவருக்கு அனுபவம் இருக்கு. அவருக்கு ஞானம் இருக்கு. அவர்தான் பங்களாதேஷ் நாட்டுக்கு புது திசை கொடுக்க முடியும்னு மக்களும் நம்பிக்கை வச்சாங்க. இனி நம்ம நாடு முன்னேறுமோ, பொருளாதாரம் சரியாகுமோ, நிலைமை மாறுமோன்னு நினைச்சாங்க. ஆனா முகமது யூனுஸ் அதிகாரம் பிடிச்ச உடனே எல்லாம் தலைகீழா போச்சு. அதிகார நாற்காலில உட்கார்ந்த உடனே அவன் மனசு மாறிடுச்சு. நாட்டை ஒன்றிணைக்கணும்னு இருந்த இடத்துல அவன் நாட்டை பிரிச்சான். இந்தியாவோட உறவை சீர்படுத்தணும்னு இருந்த இடத்துல அவன் இந்தியாவோட சண்டை ஆரம்பிச்சான். முதல்ல இந்தியா பொறுமையா பார்த்துட்டு இருந்துச்சு. இது தற்காலிக நிலைமை மட்டும்தான்னு நினைச்சிச்சு. நிலைமை தானா சரியாகுமோன்னு யோசிச்சுச்சு. ஆனா விஷயங்கள் எல்லை மீறினப்போ இந்தியாவும் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. விளைவா நாடு முன்னேறணும்னு நம்பிக்கையோட அதிகாரம் ஒப்படைச்ச முகமது யூனுஸ் பங்களாதேஷ் நாட்டை வேகமா அழிவு பக்கம் தள்ள ஆரம்பிச்சான். பொருளாதாரம் சரிந்துச்சு. வணிகம் பாதிக்கப்பட்டுச்சு. முதலீடுகள் நின்னுச்சு. சாதாரண மக்களோட வாழ்க்கை கஷ்டமாச்சு. நிலைமை அவ்வளோ மோசமா மாறிடுச்சு. மக்கள் ரோடுக்கு இறங்கி போராட்டம் ஆரம்பிச்சாங்க. எல்லா பக்கத்திலையும் முகம்மது யூனுஸ் எதிரா கோஷங்கள் ஆரம்பமாச்சு. அப்போதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் வெளியே வந்துச்சு. பங்களாதேஷ் நாட்டு ஜனாதிபதி முகம்மது ஷஹாபுதீன் ஒரு முக்கிய விஷயத்தை வெளியே சொன்னார். அதோட நாடு முழுக்க கலவரமாச்சு. அவர் தெளிவா சொன்னாரு, பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு விட்டு போனப்போ அவங்க தங்கள் ராஜினாமாவை தேசாதிபதிக்கு கொடுக்கல.
தேசாதிபதி கிட்ட அப்படி எந்த ஆதார ஆவணமும் இல்ல. அவங்க அதிகாரப்பூர்வமா ராஜினாமா கொடுத்ததை சாட்டுப்படுத்துறது. இப்போ யோசிங்க, இந்த விஷயம் உண்மையா இருந்தா என்ன ஆகும்? அதாவது சட்டப்படி முகமது யூனுஸ் தலைமையில உள்ள முழு அரசும் அரசியலமைப்புக்கு விரோதமா மாறிடும். ஏன்னா பிரதமர் தங்கள் ராஜினாமாவை தேசாதிபதிக்கு கொடுக்காம புது பிரதமர் பதவி ஏற்பு செய்ய முடியாது. அதாவது முகமது யூனுஸ் எடுத்த எல்லா முடிவுகளும், இந்தியா மேல எடுத்த எல்லா நடவடிக்கைகளும், வெளியுறவு கொள்கை சம்பந்தப்பட்ட எல்லா ஒப்பந்தங்களும் எல்லாம் ஒரு சாதாரண காகிதத்தை விட குறைவான மதிப்பு உள்ளதா மாறிடும். இங்கிருந்து பங்களாதேஷ் நாட்டு அரசியல்ல புது புயல் வர்றது உறுதியாச்சு. அந்த புயலோட தாக்கம் வெறும் டாக்கா நகரத்துக்கு மட்டும் வரையறுக்கப்படாது, நேரா நியூ டெல்லி வரைக்கும் போய் சேரும். ஏன்னா இப்போ முகமது யூனுஸ் மேலையும் ஆபத்து தொங்குது. தேசாதிபதி சொன்னது உண்மையா இருந்தா முகமது யூனுஸ் உடனே அதிகார நாற்காலியை விட்டு இறங்கணும். அவன் எங்கிருந்து வந்தானோ அங்கேயே திரும்பி போகணும். ஆனா இந்த கதை இங்க முடியல. அசல் ஆபத்து இன்னும் மீதி இருக்கு. இப்போ மிகப்பெரிய மற்றும் மிக ஆபத்தான கேள்வி என்னன்னா, இந்த அரசு உண்மையிலேயே அரசியலமைப்புக்கு விரோதமாய் இருந்தா சீனா நாட்டோடையும் பாகிஸ்தான் நாட்டோடையும் முகம்மது யூனுஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கிற உறவுகள் என்ன சுட்டி காட்டுது? இந்தியா மேல எடுக்கிற நடவடிக்கைகள் யாரோட சுட்டிக்காட்டல் படி? முகம்மது யூனுஸ் தன் முடிவுகளை தானே எடுக்கிறானா, இல்ல பரதைய பின்னாடி வேற யாரோ முழு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களா? பங்களாதேஷ் நாட்டுல இந்தியா எதிர்ப்பு சூழல் எப்படி உருவாச்சுன்னா அது எந்த திடீர் சம்பவமும் இல்ல. அது ஒரு தெளிவான மற்றும் சிந்தனை பூர்வமான சதி மட்டும்தான். ஷேக் ஹசீனா இந்தியாவோட உறவுகளை வலுப்படுத்தினாங்க. வணிகம் அதிகரிச்சுது, பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரிச்சுது, ராஜதந்திர உறவுகள் இன்னும் வலுவடைஞ்சுது. இந்த விஷயம் பங்களாதேஷ் நாட்டுல உள்ள சில கடுமையான மதவாத குழுக்களுக்கு எப்பவுமே பிடிக்கல. ஜமாத் இஸ்லாமி அமைப்பு மற்றும் காலிதா ஜியா கட்சிக்கு இது எப்பவுமே இஷ்டமில்ல. ஷேக் ஹசீனா அரச தூக்கி எறிகிற திட்டம் எங்கோ இந்தியா எதிர்ப்பு சக்திகளோட சுட்டிக்காட்டல் படியே உருவாக்கப்பட்டது. முகமது யூனுஸ் ஒரு பொம்மையா முன்னாடி கொண்டு வந்தாங்க. அவருக்கு அதிகாரம் ஒப்படைச்சாங்க. அவருக்கு தெளிவான சுட்டிக்காட்டல்கள் கொடுத்தாங்க. ஒவ்வொரு அடியும் இந்தியா மேலதான் இருக்கணும்னு. முகமது யூனுஸ் அதேபடி செஞ்சான். இந்தியாவோட உறவுகளை சீரழிச்சான். வார்த்தைகள் மூலமா தாக்குதல் செஞ்சான். மறுபக்கம் சீனா நாட்டோடையும் பாகிஸ்தான் நாட்டோடையும் நெருக்கத்தை அதிகரிச்சுக்கிட்டு போனான். இங்கதான் இந்த ஆட்டம் இன்னும் ஆபத்தானதா மாறிடுச்சு. சீனா நாடு பங்களாதேஷ ஒரு முக்கியமான காயா பயன்படுத்த ஆரம்பிச்சது. பெரிய பெரிய ஒப்பந்தங்கள், அடிப்படை வசதி திட்டங்கள், துறைமுகங்கள், ரயில் பாதைகள், சாலைகள் எல்லா இடத்துலையும் சீனா நாடு தன் பிடியை வலுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு நேரடி அச்சுறுத்தலா மாறிடுச்சு. ஏன்னா சீனா நாடு இப்பவே அருணாச்சல பிரதேசம் மேல தன் உரிமை அறிவிச்சிருக்கு. லடாக் பகுதியில உள்நாட்டு பதற்றத்தை தொடர்ந்து வச்சிருக்கு. இப்போ பங்களாதேஷ் நாட்டுல சீனாவோட பங்கு இந்தியாவோட பாதுகாப்பு மேல நேரடி தாக்கம் ஏற்படுத்தும். இதுக்குள்ள சட்டகான் துறைமுகத்துல நடந்த சம்பவம் ஆபத்து மணிய இன்னும் வலுவா அடிச்சுது. சீனா நாட்டு கடற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல் பங்களாதேஷ் நாட்டுல உள்ள இந்த முக்கிய துறைமுகத்துக்கு வந்து நின்னுச்சு. வெளியிருந்து இது சாதாரண பார்வைன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியை நிராகரிக்கிறது அப்படின்னா சுயமா நம்மை நாமே ஏமாத்திக்கிறது தான். சீனா நாடு வங்காள விரிகுடா பகுதியில தன் கடற்படை இருப்பை வலுப்படுத்தணும்னு நினைக்குதா? இந்த முழு பகுதியிலிருந்து இந்தியாவோட செல்வாக்கை படிப்படியா நீக்கணும்னு நினைக்குதா? அப்படியானா அந்த தாக்கம் வெறும் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளுக்கு மட்டும் வரையறுக்கப்படாது. முழு தெற்காசியா பகுதி அதோட வட்டத்துக்கு வரும். ஆகையால இது வெறும் கூட்டாளித்தனம் மட்டும் இல்ல, சக்தி சமநிலைய மாற்ற சதிக்கு சுட்டி காட்டுது. முகமது யூனுஸ் கொடுத்த அந்த வார்த்தை இப்பவும் இந்தியா மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள் வழியா சீனா நாட்டையும் பங்களாதேஷ் நாட்டையும் இணைக்கிற பாதை பத்தி சொன்னான். அது வெறும் சாலை பாதை அல்லது வணிகம் மட்டும் இல்ல, அது இந்தியாவோட போர்தந்திர பெல்ட்டா அறுத்து எறிகிற முயற்சி. அசல் உண்மை என்னன்னா 991 வருஷத்துல இருந்து இப்போ வரைக்குமாய் இந்தியா பங்களாதேஷ் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆதரவாளரா நின்று இருக்கு.
ஒவ்வொரு போர்லையும், ஒவ்வொரு சங்கடத்திலையும், ஒவ்வொரு பேரழிவு சமயத்திலையும் இந்தியா பங்களாதேஷ் பக்கத்திலேயே நின்னிருக்கு. ஆனா இப்போ அதே இந்தியா மேல விஷம் துப்புறாங்க. தேசாதிபதி வெளியிட்ட விஷயங்கள் வந்த அப்புறம் முகமது யூனுஸ் அரசு எடுத்த எல்லா முடிவுகளும் சந்தேகத்துக்கு உரியதா மாறிடுச்சு. பெரிய கேள்வி என்னன்னா, இந்த அரசை தூக்கி எறியறது யாரு? ஷேக் ஹசீனா நாடு விட்டு போயிட்டாங்க. முகமது யூனுஸ் கடுமையான மதவாத சக்திகளோட உதவியோட நின்னிருக்கான். 1 வருஷ கால அளவும் முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசை எப்படியும் அரசியலமைப்புக்கு விரோதம்தான். ஆனா சட்டத்தோட பலம் இல்லாத நாட்டுல, தேர்தல் மூலமா வந்த அரசு இல்லாத நாட்டுல நிலைமை எந்த திசைக்கு போகும்னு சொல்ல முடியாது. ஆனா அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்போ பங்களாதேஷ் நாட்டு பொருளாதாரம் முழுசா சரிந்து போச்சு. வர்ற காலத்துல சாதாரண மக்களுக்கு 2 வேளை சாப்பாடு சேகரிக்கிறதே கஷ்டமா போயிடும். இந்தியாவோட சண்டை போடுறதன் மூலமா பங்களாதேஷ் நாடு தன் சொந்த காலிலேயே கோடாளி வச்சிருக்கு. இதுல முகமது யூனுஸ் காட்டிலும் அந்த கடுமையான மதவாத சக்திகளோட கை அதிகமா இருக்கு. அவங்கள்தான் தொடர்ந்து இந்தியா எதிர்ப்பு வெறுப்ப கொளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையால இப்போ சர்வதேச சமூகமும் பங்களாதேஷ் நாட்டு மேல கவனம் செலுத்தி இருக்கு. எல்லா பக்கத்திலையும் கேள்விகள் எழுப்புறாங்க. எல்லா பக்கத்திலையும் கவலை அதிகரிச்சிருக்கு. இந்தியாவுக்கு முன்னாடி இப்போ வெறும் 2 பாதைகள் மட்டும்தான் மீதி இருக்கு. முதல்லது பங்களாதேஷ் நாட்டோட எல்லா வகை உறவுகளையும் அறுத்து எல்லை பகுதியில பாதுகாப்ப இன்னும் கடுமையா செய்யறது. 2வது, நிலைமை முழுசா கட்டுப்பாடு தப்பினா இந்தியா மிக கடுமையான முடிவை எடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா வரலாறு சாட்சியா சொல்றது, நிலைமை கையிலிருந்து நழுவினா முடிவுகள் மேசை மேல இல்ல, மைதானத்துல நடக்கும். பங்களாதேஷ் நாட்டுல இதே ஆட்டம் தொடர்ந்தா, இதே சதிகள் நடந்தா, இதே இந்தியா எதிர்ப்பு தொடர்ந்தா வர்ற காலம் வெறும் பங்களாதேஷ் நாட்டுக்கு மட்டும் இல்ல, முழு தெற்காசியா பகுதிக்கு ஒரு பெரிய நிலநடுக்கத்தை கொண்டு வரும்.